பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது தாவீது தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வர செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிருந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வைத்தான். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இதோ, உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான். அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலை ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன் என்றார். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாயிருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாய் இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதோ, நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சபதரித்தும் மரங்களையும் கற்களையும் சபதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் சபதரிப்பாய். வேலை செய்யத்தக்க திரளான சிப்பாசாரியர்களும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா?
தேசத்தின் குடிகளை என் கையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்திற்கு முன்பாகவும் தேசம் கீழ்ப்பட்டிருக்கிறது. இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமத்தையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்திற்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 22:1 முதல் 19 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதுல தாவீதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்ட வேண்டாம்பா, உன் மகன் சாலமோன் கட்டட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் என்று சொன்னால், அதாவது 8ஆம் வசனத்துல எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். 2 சாமுவேல் 7:13 நீங்க வாசித்து பாருங்க. அப்போ அவன் யுத்தத்துல போய் போர் செய்து நிறைய ரத்த படிந்த கை நிறைய பேரை கொலை செய்து கொன்னு குவித்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, உன் மகன் காலத்துல சுற்றிலும் சத்துருக்கள் அமைதலா இருப்பாங்க, அவன் அமைதலா இருப்பான், அமைதியுள்ள புருஷனா இருப்பான், அவன் இந்த ஆலயத்தை கட்டட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆனா இப்படி சொன்ன உடனே தாவீது, ஆண்டவர் என்னை கொண்டு செய்யலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படல. அதற்கு மாறாக அவன் ஆலயத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவன் என்ன பண்றான், சேகரித்து வைக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி சேகரித்து வைத்துட்டு அவன் தன் மகனுக்கு ஆலோசனை சொல்றான். ஆண்டவர் உன்னை கொண்டு இந்த அதாவது பெரிய வேலை, இந்த ஆலயத்தை கட்ட போறாருப்பா, நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிட்டு, ஆனா இந்த ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னோட கூட இருப்பார், கர்த்தர் உன் கூட இருப்பார், அவர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தன் மகன் சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லி அதுக்கப்புறம் சொல்றாரு, மோசே கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் நீ என்ன பண்ணணும், கவனமாய் கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைப்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவது தகப்பனுடைய கடமை. இந்த இடத்துல தாவீது சொல்றான், நான் உனக்கு ஆலயம் கட்ட நிறைய காரியங்களை சேர்த்து வைக்கிறேன், தச்சர் சிப்பாசியர்கள் அந்த அதாவது வேலை செய்யறதுக்கு நிறைய பேரை அவன் என்ன பண்றான், தன் மகனுக்காக அவன் சிறுவன் என்று சொல்லி, அதாவது வாலிப இளைஞன் என்று சொல்லி இவன் அனுபவத்தின்படி இதுக்கு வேண்டிய ஆட்களை எல்லாம் அவன் சேகரித்து வைக்கிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நட என்று புத்தி சொல்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக தகப்பன்மார் உலகப்பிரமான காரியங்களை பிள்ளைங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்குறீங்க, நல்லது. ஆனா அதே சமயத்துல உங்க பிள்ளைங்க ஆலயத்துக்கு போகாட்டா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற எல்லா சலுகைகளையும் நிறுத்த வேண்டும். ஏன்னு சொன்னா, ஒரு தகப்பனுக்கு எப்படி வாங்கி கொடுக்க, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க, ஃபீஸ் கட்ட எல்லாத்துக்கும் உரிமை உண்டோ, அதே போல தகப்பனானவன் பிள்ளையை கண்டிக்க உரிமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வராத பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்கு முதலாவது ஃபீஸ் கட்டுறதை நிறுத்துங்க, கார்பரேஷன் ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதையெல்லாம் செய்யாதீங்க, இதை நிறுத்துங்க. கொஞ்சம் கடினம்தான், எப்படி பிள்ளையாச்சேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க அவனை லூசா விட்டீங்கன்னா, மகனோ மகளோ இன்னைக்கு கண்டும் காணாமல் இருந்தீங்கன்னா, நாள் ஒன்று வரும் நரகத்துக்குள்ள நீங்களே அவனை அனுப்பிடுவீங்க, அவளை அனுப்பிடுவீங்க. ஹல்லேலூயா. அதனால தகப்பன்மாரே நீங்க உஷாரா இருக்கணும். சாலமோனுக்கு அவன் புத்தி சொல்கிறான், நீ ஆண்டவருடைய கற்பனைகளை, மோசே கொடுத்த கற்பனைகளை நியமங்களை எல்லாத்தையும் கை கொண்டு நட, பயப்படாத, ஆண்டவர் உன்னோட இருப்பார் அப்படின்னு சொல்லி
தைரியமும் கொடுத்து அவனை, அதாவது கட்டளையை விட்டு விலகாதன்னு சொல்லி அந்த இடத்துல புத்திமதியும் சொல்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, 14ஆம் வசனத்துல சொல்றான், நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக. பாருங்க, நான் ரொம்ப வசதி இல்லை, அவன் ஒரு ராஜா தான், இருந்தாலும் அவன் சொல்றான், நான் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக எவ்வளோ சேர்த்து வச்சானா, 1,00,000 தாலந்து பொண்ணு, 10,00,000 தாலந்து வெள்ளி, நிறுத்த முடியாத திரளான வெண்கலம், அவ்வளோ வெண்கலம், இரும்பு, எல்லாத்தையும் சவதரித்தும் மரங்களையும் கற்கள் இதையெல்லாம் சேர்த்து வைக்கிறான். இன்னும் அவைகளுக்கு அதிகமாய் என்ன பண்ணுவ நீ சேர்ப்பப்பா, நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதே போல பாருங்க, 15ஆம் வசனத்துல, வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பாரு, ஆண்டவர், அதாவது தாவீது எவ்வளோ தன்னுடைய மகனுக்கு அவர் உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்துல மீண்டும் சொல்றார், பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றான். சாலமோன் ஒருவேளை இளைஞனா இருக்கும்போது ஒருவேளை தயங்கி இருக்கலாம், இதை எப்படி நம்ம கட்ட முடியுமான்னு யோசித்திருக்கலாம். ஆனா அவனுடைய தகப்பன் அவனை என்கரேஜ் பண்றத பார்க்கிறோம். எழும்புப்பா, நீ செய்வ, உன்னால முடியும், ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தாவீது அந்த இடத்துல சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன் குமாரனாகிய சாலமோனுக்கு உதவி செய்ய தாவீது இஸ்ரவேலின் பிரபுக்கள் அனைவருக்கும் கற்பித்து சொன்னதாவது. அப்போ அவன் எல்லா ஏற்பாடையும் தாவீது என்ன பண்றான், செய்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பிள்ளைகளுக்கு உலகப்பிரமான சொத்துக்களை நாம் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய சொத்தான ரட்சிப்பு, அதாவது மூழ்கி ஞானஸ்தானம், அபிஷேகம், ஆண்டவருடைய வழி நடத்துதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதையெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு பிள்ளை படிக்கலைன்னா எவ்வளோ தூரம் அந்த பிள்ளைக்காக அங்கலாய்த்து எவ்வளோ பணம் செலவானாலும் டியூஷன் வைக்கிறோமே. உன்னுடைய பிள்ளையுடைய ஆவிக்குரிய நிலைமை இன்றைக்கு என்ன? தகப்பன்மாரே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தாய்க்கு மட்டும் கடமை அல்ல, தகப்பனுக்கும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தலை சரியா இருந்தாதான் அதனுடைய எல்லா பார்ட்ஸும் சரியா இருக்கும். தலை, அதாவது வீட்டின் தலைவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அடுத்தது கணவன் தான், அடுத்தது மனைவி, பிள்ளைகள், இப்படி. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் தான் வீட்டின் தலைவர்னு போடுறோம், ஆனா உள்ள அந்த தலை முதல் சரியா இருக்குதான்னு பாருங்க. அதாவது புருஷர்கள் முதலாவது அவர்கள் சரியா இருக்கணும். நீங்க தகப்பன்மாரே, நீங்க எல்லா விஷயத்திலையும் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருங்க. உங்களை பார்ப்பாங்க பிள்ளைங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்ப்பாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க வரும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு போய்கிட்டு பிள்ளைய கண்டிச்சா அது கேட்காது. முதல் நீங்க ஆண்டவருக்குள்ள நீங்க ஸ்திரப்படணும், நீங்க ஆண்டவருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் முதல் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு அந்த பயம் இருந்து கர்த்தருக்கு உண்மையா இருந்தா உங்களை பார்க்கும்போது உங்க பிள்ளைங்க தன்னால உங்களை பார்த்து மாறும். அப்போ அப்படி மாறலன்னா பிள்ளைங்களை சிட்சிக்கணும். அல்லேலூயா. சிட்சியாத பிள்ளை வேசியின் பிள்ளை, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு அதிக செல்லம் கொடுத்து 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 கடைசியில அதை நரக பாதாளத்துக்குள்ள தள்ளிரோன்ற உணர்வு மட்டும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் இருக்கணும், தாய்க்கும் இருக்கணும். செல்லம் கொடுக்கறது தப்பே கிடையாது, செல்லம் கொடுத்து வளர்க்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் செல்லம் கொடுக்கலாம், ஆண்டவருடைய விஷயத்துல நீங்க செல்லம் கொடுக்கவே கூடாது. பைபிள் படினா படிக்கணும், வேதத்தை வாசினா வாசிக்கணும், அதை மனப்பாடம் பண்ணி சொல்லுனா சொல்லணும். பிள்ளைங்க அதற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாத பிள்ளைகளை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், எந்த பிள்ளை இந்த காரியத்துக்கெல்லாம் ஒபே பண்ணாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் கட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஆண்டருக்குள்ள வருவாங்க. அதை ஃப்ரீயாக விட்டுருங்க, அவங்க போகிற போக்கில் போட்டோம்.
ஆனா அவங்க எதை விரும்பி கேட்டாலும் அதற்கெல்லாம் ஒரு நோ சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அவங்கள ஆண்டவர் தொடுவார். அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. இல்லை, ஐயோ கண்டிச்சா அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், பயப்படாதீங்க, எப்படியும் ஆகாது. ஆண்டவர் சித்தம் இல்லாம நம்ம தலை முடியல ஒண்ணு கூட கீழே விழாதுன்னு பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால பிள்ளைகளை கண்டிக்கிற விஷயத்துல கண்டித்து வளருங்க. தாவீது அவனுக்கு ஆஸ்தியை சேர்த்து வச்சான் ஆலயத்தை கட்டுறதுக்கு. அதே சமயத்துல தன் மகனுக்கு சாலமோனுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளையும் சொன்னான். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னு என்கரேஜும் பண்ணனான். ஆனா இப்படி எல்லாம் செய்து இந்த ஆலயத்தை கட்ட தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அவன் முடிக்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால எல்லாவற்றையும் தாய் மேலேயே போடக்கூடாது. நீ என்ன பார்த்த, நீ என்ன பார்த்த, நீ என்ன வளர்த்த, இல்லை. இன்னைக்கு சகோதரர்கள் சொல்ற ஒரு ஈஸியான காரியம், பிள்ளை எப்படி வளர்த்து வச்சிருக்கிற, ஏன் உங்க பிள்ளை இல்லையா அது? நீ என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்கன்னா, அது யார் பிள்ளை? உங்க பிள்ளையும் தானே. 2 பேருக்கும் இருக்கு. கண்டிக்கிறது செல்லம் கொடுக்கறது 2 பேருக்கும் இருக்கு. நான் செல்லம் தான் கொடுப்பேன், நீ தான் கண்டிக்கணும், அப்படி கிடையாது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய காரியத்துல எந்தெந்த பிள்ளை கீழ்த்தரமா இருக்குதோ அந்த பிள்ளைகளை நீங்க சிட்சிக்காம வளர்த்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிள்ளையால கண்ணீர் வடிப்பீங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் முதலாவது தாய் தகப்பன்மார் மனம் திரும்புங்க. அவங்க பிள்ளைகளை எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கையில மொபைல் போனை வாங்கி கொடுத்துட்டா போதாது, அதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நோட் பண்ணுங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல நீங்க கரெக்டா இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய பின் வாழ்க்கை அது சிதைந்து போகும் என்பதுல சந்தேகமே கிடையாது. கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்த ஆண்டவரே, அப்பா அவன் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவனா இருந்தானே ஆண்டவரே, காட்டுல கிண்ணறங்களை வைத்து வாசித்தானே ஆண்டவரே, அப்பா சவுலுடைய ஆண்டவரே பிசாச ஆண்டவரே, அப்பா அந்த ஆண்டவரே அப்பா சுரமண்டலத்தை மீட்டும் போது அந்த பிசாசு ஓடினதை பார்க்கிறோமே ஆண்டவரே, கோலியாத்தை வீழ்த்தினதை பார்க்கிறோமே. எல்லா கிருபைகளும் தாளந்துகளும் இருந்தாலும் ஆண்டவரை தகப்பனே, அவன் போர் செய்ததுனால இரத்தம் படிந்த கரங்கள்னால ஆலயம் கட்டணும்னு அவன் விரும்பியும் அவனால கட்ட முடியல. ஆனாலும் அவன் சோர்ந்து போகல. அந்த ஆலயத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் சேர்த்து வைத்தானே ஆண்டவரை. ஏசப்பா, இந்த நாட்கள்லயும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க மனம் இறங்கி அற்புதத்தை செய்யணும் ஆண்டவரை. மனம் இறங்கி ஒரு அதிசயத்தை செய்யணும் ஆண்டவரை. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ரியா கம்மன் ஷல் பிஹோதனாய் லஜ்ஜபலகதனாய் மே கம்மன் தியோரபோ லக்கஸ்தகனா ரிபிதோ ரைகன்சிகா ரதிமா ராகஷ லகதனாய் பேக்கனா ரதிமா ராகஷ துர்பி லபா கரபா துரி பா கரபா அக்னி மாரா துலா கஷ துர்பி ஹந்தரா லக்கர்பி தரை கரபா ஓ லஜ 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 ஹசகனா கரதீன மசகரா துரி பே கரபா. நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு கீழ்ப்படியாத பிள்ளைகளையும் ரட்சிங்க ஆண்டவரை, ரட்சிங்க ஆண்டவரை. பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க ஆண்டவரை. அப்பா தகப்பனே, உலக தகப்பனையும் தாயையும் ஏமாற்றி விடலாம், உண்மை ஏமாற்ற முடியாத ஆண்டவரை. அப்பா பாதாளத்துல படுக்கைப்பட்டால் அங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி தாவீது சொல்வானே ஆண்டவரை. ஏசப்பா, இந்த நாட்கள் அப்பா எந்தெந்த பிள்ளைகள் அப்பா, ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் ஆண்டவரே, தாய் தகப்பனுக்கு ஆண்டவரை அப்பா கீழ்ப்படியாம அடங்காம திரிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக டாடி. ஷாலகதரை ரூபா கரபா தீரபா கரபா. பிள்ளைகளை வைத்து கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்படியே கண்ணீருக்கு பதில் கொடுங்க டாடி. ஷகதனாய் லஜ்ஜ போலாகதனாய் கரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட போராட்டத்துல இருக்கோ அந்த குடும்பங்களை விடுதலையை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரை. அப்பா தகப்பன்மார்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரை. பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க கிருபை கொடுங்கப்பா. அப்படியே அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.